கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இன்றைய புதுவாழ்வு வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்றைய நாளிலே தேவன் தப்புவிப்பார் என்கிற தலைப்பிலே கர்த்தர் பேசுவாராக. அதற்கு ஆதாரமாக, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதக்காரனாகிய தாவீது இதை சொல்லுகிறதை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். நல்ல கவனிங்கள். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆனால் ஒன்றை உருவகப்படுத்துகிறார். என்ன? மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என்று உருவகப்படுத்துகிறார். மானை ஒப்பிட்டு பேசுகிறார். கவனிங்கள், மான்களிலே அநேக வகைகள் உண்டு. மான்கள் சொன்னா எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் அதே நேரத்தில் அவைகளுக்கு நிறைய எதிரிகளும் இருக்கிறது. துஷ்ட மிருகங்களாகிய சிங்கம், புலி, சிறுத்தைகள், இவைகளெல்லாம் ஓநாய்கள், இவைகளுடைய துஷ்ட மிருகங்கள். இவைகள் மான்களை கொன்று சாப்பிடுவதில் ரொம்ப கைத்தேறினவைகள். ஆகையினால மான்கள் தங்கள் ஜீவனை தப்புவித்துக் கொள்ள என்ன செய்யும்? சிங்கம் அல்லது சிறுத்தை அல்லது புலி பின்னாடி விரட்டிட்டு வரும் பொழுது வனாந்த மார்க்கமாய் ஓடும். ஓடி மிகுந்த வேகமாய் ஓடி தன் ஜீவனை தப்புவித்துக் கொள்வதற்காக ஓடும். ஆனாலும் பின்னாடி வருகிற மிருகங்களும் விரட்டிக்கிட்டே வந்துட்டு இருக்கும். ஆனா அப்போ அது என்ன செய்யும்னா, புல்வெளி, மரங்கள், காடுகள் இருக்கிற பக்கமா ஓடாது. ஏன் ஓடாதுன்னா, கொம்பு அதுல சிக்கிக்கும். அது மட்டும் இல்லை, அது ஓட ஓட நம்முடைய சரீரத்தில் எப்படி வேர்வை வெளிப்படுதோ அதே போல அதனுடைய சரீரத்திலையும் ஸ்மெல் வெளிப்படும். அது அந்த புல் வழியாக ஓடும்போது, செடி வழியாக ஓடும்போது அதில் பட்டு பின்னாடி வருகிற மிருகம் அதை கரெக்டா மோப்பம் பிடிச்சி அடிச்சிடும். அதனால வனாந்திர மார்க்கமா ஓடி தன் ஜீவனை காப்பாற்றி கொள்ளணும், தப்பி வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி நீரோட எங்க இருக்குது, ஏரி எங்க இருக்குது, குளங்கள் எங்க இருக்குன்னு தேடும். தேடி ஏரியை கண்டுபிடிக்கும் போது அல்லது நீர்நிலைகளை கண்டுபிடிக்கும் போது அதுக்குள்ள ஆழமா சாடி உள்ள போய் ரெண்டு தலையெல்லாம் ஆழ்த்தி, ரெண்டு மூக்கு துவாரம் மட்டும்தான் அந்த சுவாசம் விடுறதுக்கு மட்டும் வெளியில் இருக்கும். மீதி எல்லாத்தையும் தண்ணிக்குள்ள ஆழ்த்தி வச்சுக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, பின்னாடி ஒரு மிருகம் வந்துகிட்டு இருக்குது, தன்னுடைய உயிருக்கு ஆபத்து, தன் ஜீவனை தப்பு வைக்கணும். ஆகையினால நீரோட எங்க இருக்குன்னு கதறி போய் வாஞ்சியோட ஓடி போய் தன் ஜீவனை தப்பு வைப்பதற்காக அப்படி செய்யும். கவனிக்க பிரியமானவர்களே, அதன் பிற்பாடு பின்னாடி வரும் சிங்கம், சிறுத்தைகள் எல்லாம் வரும். பின்னாடி எட்டி பார்க்கும், சுத்தி சுத்தி பார்க்கும். இது தண்ணிக்குள்ள இருக்கும். ரெண்டு மூக்கு துவாரத்தில் மட்டும்தான் அந்த காத்து போகும். சுவாசம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதன் பிற்பாடு ஒன்று காணலன்னு சொல்லிட்டு எல்லாம் திரும்பி போயிடும். அப்புறம் எல்லாம் போன பிற்பாடு அது அந்த பக்கமாக கரையேறி தன் ஜீவனை தப்பி வைத்துக் கொள்ளும். சங்கீதக்காரன் தான் சொல்லுகிறார், தேவனே உமது சமூகம், உமது ஜீவ பிரசன்னம் இருக்கிற, பாதுகாக்கிற பிரசன்னம் இருக்கிறது. உம்முடைய பிரசன்னம் தான் எனக்கு பாதுகாப்பு. உம்முடைய பிரசன்னம் தான் என் ஜீவனை தப்பு வைக்கும். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், 2வது வசனத்தில் சொல்லும் போது அழகாக சொல்லுகிறார், என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியை, இன்றைக்கு இந்த உலகத்திலே பொல்லாப்பும் பாவமும் சாபமும் வியாதியும் தரித்திரமும் பிசாசுடைய போராட்டங்கள் நிறைந்த உலகத்திலே வாழுகிறோம். நாம் பத்திரமாய் பாதுகாக்கப்பட வேண்டும். எல்லா தீங்கிலிருந்து தப்புவிக்கப்பட வேண்டுமானால் நாம் தேவ சமூகத்தை முக்கியமா என்று கருத வேண்டும். தேவ சமூகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தேவ சமூகத்திலே தேவ பிரசனத்தை நாம் முக்கியத்துவம் கொடுத்து நாம் வாழும் பொழுது தேவன் நம்முடைய ஆத்மாவையும் நம்முடைய ஜீவனையும் நம்முடைய சரீரத்துக்கு எந்த தீங்கு வராமல் தப்பு வைத்து நம்மளை பாதுகாக்கிறார், ரட்சிக்கிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறி நீரோடைக்குள்ளே சென்று தன் ஜீவனை எப்படி தப்பிவித்துக் கொள்கிறதோ அதே போல தேவ பிரசன்னம் அவருடைய சந்நிதியில் வரும் பொழுது தேவன் என்னையும் தப்பு வைக்கிறார்.
என் ஆத்மாவை தப்புவித்து எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே தெய்வ பிரசன்னத்தை முக்கியப்படுத்துவோம், தெய்வ பிரசன்னத்தில் வாழ்வோம், நாம் ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாக இருப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார்.